வேலையே இந்த பூச்சாண்டி. இந்த பார், ஒரு குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது பாட்டு பாடி சோறு ஊட்டலாம், கதை சொல்லி சோறு ஊட்டலாம், கவிதை சொல்லி சோறு ஊட்டலாம், நிலவை காட்டி சோறு ஊட்டலாம், குயிலை காட்டி சோறு ஊட்டலாம், மயிலை காட்டி சோறு ஊட்டலாம். திருட வருவான், பூச்சாண்டி வருவான், புடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லி சோறு ஊட்டுறதுக்கு பத்தியா, அதை தாண்டா இவன் 100 ஆண்டா ஊட்டிட்டு இருக்கான். இப்ப நமக்கு என்ன, அவன் எதிரி, அவன் எதிரி, அது எனக்கு தெரியுதுடா. நீ யாரா? நீ யாரு முதல்ல? நீ யாரா? நீ யாரு முதல்ல சொல்லு. நீ யாரு சொல்லு. என்ன என்ன வச்சது? எப்படி எப்படி இருக்கு பாருங்க. யார் பெரியாருன்னு இருக்குல்ல, யாரு பெரியாரு? எனக்கு யாரு பெரியாரு? எனக்கு யாரு பெரியாரு? என்னை பெத்தவன் எங்க அப்பன். அவன் என்னைய காத்தான். ஆனா என் மண்ணை பெற்று மண்ணை காத்தான் ஒருத்தன், இந்த மண்ணின் மகன், என் பெரிய தகப்பன் நம்மாழ்வார். அவன் என் இனத்தின் பெரியார். நஞ்சில்லா உணவு அதுவே நம் கணவன் தான், அவன் என் பெரியார். போட்டிருக்கேன் பாத்தியா? அந்த தாடிக்கு இந்த தாடி சிறந்த தாடிடா. ஏன்? அவர் ஓன் டாடி. அவன் பெரியார். விதைகளே பேராயுதம். எங்க அப்பன் ஊர் ஊராக ஓடி போய் 500க்கு மேற்பட்ட என் பாரம்பரிய நெல் விதைகளை எடுத்து சேமித்த நெல் ஜெயராமன் என் இனத்தின் பெரியார். அவன் பெரியார். இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிற போது அன்பு பெருமக்களே, ஆயிரக்கணக்கான மேடை நாடகங்களை நடத்தி விடுதலை விழிப்புணர்வை ஊட்டியவன், 29 முறை சிறை தண்டனை பெற்றவன் நம்முடைய பாட்டன் விஸ்வநாத தாஸ், தமிழ் பேரினத்தின் பெரியவர்.